வணக்கம். இண்டிகோ பெயிண்ட்ஸ் அவங்க ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், கம்பெனியுடைய ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு எடுத்துரைக்கிற வீடியோ மட்டுமே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம கம்பெனியை பற்றி விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸை விரைவாக பார்க்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, வரப்போகிற ஐபிஓ ஃபண்டில் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா, அவங்க ஷேர்ஸை ஆல்ரெடி ஏதாவது பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா, ஃபினான்ஷியல் நம்பர்ஸ், ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், பிஇ ரேஷியோ, டெப்ட் ரிலேட்டடான நம்பர்ஸ் எல்லாமே விரைவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, கம்பெனியை பற்றி விரைவாக பார்க்கலாம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனி அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாப் 5 பெயிண்ட் கம்பெனிஸில் இந்த கம்பெனி இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் 5ன்னு சொல்லும்போது 4 பேர் யாராக இருக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு வந்த பெயர்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், கன்சை நெரோலாக் மற்றும் ஆக்ஸோ நோபல். ஸோ அவங்க டாப் 4 இருக்கலாம். 5வது இடத்துல இண்டிகோ பெயிண்ட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி எஃப்என்எஸ் ரிப்போர்ட் பிரகாரம் இண்டிகோ கம்பெனி 5வது இடத்துல இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 2020ல் ஆப்ரேஷனல் ரெவென்யூ பேஸ் பண்ணி அப்படின்றதையும் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனி சொல்லியிருக்காங்க. கம்பெனி மார்க்கெட்டிங்கில் மகேந்திர சிங் தோனியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தலை வர அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். இது தவிர இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் வச்சுருக்காங்க, கேரளாவில் கொச்சி, ராஜஸ்தானில் ஜோத்பூர். ஸோ செப்டம்பர் 30, 2020 பிரகாரம் இந்த 3 இடத்துல தான் மெயினாக இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இவங்க தயாரித்து விற்கிறாங்கன்னு பார்க்கும்போது, டெக்கரேட்டிவ் பெயிண்ட் செக்டரில் இனாமல்ஸ், எமல்ஷன்ஸ், வுட் பெயிண்டிங்ஸ், டிஸ்டெம்பர்ஸ், ப்ரைமர்ஸ், பட்டீஸ் மற்றும் சிமெண்ட் பெயிண்ட்ஸ். அது தவிர மெட்டாலிக் எமல்ஷன்ஸ், டைல் கோட் எமல்ஷன்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸில் சில வகை. சரிங்க, அவங்க ப்ராடக்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, சிமெண்ட் பெயிண்ட்ஸ் அண்ட் பட்டி, எமல்ஷன்ஸ், எனாமல்ஸ் அண்ட் வுட் கோட்டிங்ஸ் மற்றும் ப்ரைமர்ஸ், டிஸ்டெம்பர்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரைசேஷனில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதில் ஒன்னொன்றுத்துக்கும் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்றது நம்ம பின்னால் வர ஸ்லைடில் பார்க்கலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸ் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸில் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பேண்ட் வந்து 1488லேருந்து 1490 வரைக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் 1500 தான் அப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்த தகவலின்படி 1488 லோவர் பேண்ட், 1490 அப்பர் பேண்ட். ஸோ இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் உங்களுக்கு திருப்பியும் தெரிவிக்கிறேன். ஸோ இது பிரகாரம் நம்ம இப்போதைக்கு போவோம். ஸோ இந்த பேண்டில் போகும்போது 10 யூனிட்ஸாகத்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 15,000க்கு மேலே போகாத மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ 10 யூனிட் அப்பர் பேண்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 14,900 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இந்த ஐபிஓக்கு. சரி, இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருதுங்க. அதோட மதிப்பு 300 கோடி, அதாவது 3000 மில்லியன் ரூபாய்களாக இருக்கும். ஆஃபர் ஃபார் சேல் வழியாகவும் வருது. 5.84 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது. அதோட மதிப்பு அப்பர் பேண்டில் கால்குலேட் பண்ணும்போது 8,760 மில்லியன் இல்லைனா 876 கோடி ரூபாய்களாக வரும். சரிங்க, இப்போ ஒட்டு மொத்தமாக என்ன ஃபண்டு கலெக்ட் ஆகுது இந்த ஐபிஓ வழியாகன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1176 கோடிகள் இல்லைனா 11,760 மில்லியன் ரூபாய்கள். ஸோ ஆஃபர் ஃபார் சேல் இருக்கிறதுனால நமக்கு புரியுது ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ண போகிறாங்கன்றது. யார் யார் செல் பண்ண போகிறாங்கன்றதை விரைவாக பார்க்கலாம். ஹேமந்த் ஜலான் அப்படின்றவர் செல் பண்ணுறாரு. அவர் தான் ப்ரொமோட்டர். அவரும் அவரோட ஃபேமிலி தான் ப்ரொமோட்டர்ஸு. செக்வாயா கேபிட்டல் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க சில ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஸ்கை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 5 அப்படின்ற கம்பெனியும் அவங்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. சரிங்க, என்ன டைம் டேபிளில் வருதுன்னு பார்க்கும்போது, ஆஃபர் ஓப்பன் ஆகிற டைம் ஜனவரி 20, ஆஃபர் க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 22, ஃபைனலைசேஷன் ஜனவரி 28, ரீஃபண்ட் இனிஷியேஷன் 29, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் February 1, ட்ரேட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிற டேட் February 2. முன்ன பார்த்த மாதிரி ஹேமந்த் ஜலான் அப்படின்றவர் தான் கம்பெனியோட ப்ரொமோட்டர், மெயின் ப்ரொமோட்டராக இருக்கிறாரு. அவரோட மனைவியான அனிதா ஜலனும் ப்ரொமோட்டர். அவங்களுடைய மகன்
பாரக் ஜலான் அவரும் ப்ரொமோட்டர். இவங்க ஹேமந்த் ஜலானோட தந்தை தான் கமலபிரசாத் ஜலான் மற்றும் அவரோட அம்மா தாரா தேவி ஜலான். அவங்க இறந்துட்டாங்க டிசம்பர் 29. ஸோ அவங்களோட ஷேர்ஸை இவங்களுக்குள்ளார பிரிச்சுக்குவாங்க. பெரும்பாலும் கமலபிரசாத் கிட்ட போகும் அப்படின்ற மாதிரி தான் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்காங்க. இது தவிர ஹேலோஜன் கெமிக்கல்ஸும் ஒரு ப்ரொமோட்டராக இருக்காங்க. ஹேலோஜன் கெமிக்கல்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸும் இதே குடும்பத்தை சார்ந்தவங்க தான். சரி, ஏதாவது ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்றது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் செக் பண்ணும்போது எந்த ஷேர்ஸும் பிளெட்ஜ் செய்யப்படவில்லை அப்படின்ற டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். சரிங்க, ஐபிஓ வழியாக வரக்கூடிய ஃபண்ட்ஸை என்ன செய்ய போகிறாங்க கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் இஷ்யூவில் வரக்கூடிய காசு மட்டும்தான் கம்பெனிக்கு போகும். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக செல் பண்ணுற ஷேர்ஸு, அதுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ்க்கு போயிடும். ஸோ வரக்கூடிய ஃப்ரெஷ் இஷ்யூவில் வரக்கூடிய பணத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, புதுக்கோட்டையில் இருக்கிற இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. ஸோ அந்த விரிவாக்கம் ஃபினான்ஷியல் இயர் 2023 முடிஞ்சு அங்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்காங்க. இது தவிர டின்டிங் மெஷின்ஸ் அண்ட் கைரோ ஷேக்கர்ஸ் அவங்களோட மிஷினரி பேராக இருக்கலாம், அதை வாங்க போகிறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ண போகிறதாகவும், கொஞ்சம் பாரோயிங்ஸ்க்கான டெப்ட் கடனை அடைக்கிறதுக்காகவும் யூஸ் செய்யப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓவில் ரீட்டைல் போர்ஷனுக்கு 35% ரிசர்வேஷன் இருக்குது. நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, QIB போர்ஷனுக்கு 50% ரிசர்வேஷன் இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கம்பெனியுடைய கடந்த 3 ஆண்டுகளுடைய ஃபினான்ஷியல் டேட்டா அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்து கன்சால்டேட் பண்ணியிருக்கிறது. இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்தியன் ருபீஸ் மில்லியனில் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம விரைவாக இப்போது பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ரெவென்யூ ஃபினான்ஷியல் இயர் 2018 20 பார்க்கும்போது அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு சிஏஜிஆர் வழியாக ஆண்டுக்கு 24.75% அதிகரிக்குது. அதே வெறும் போன வருஷம் மட்டும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது 19 20 கம்பேர் பண்ணும்போது 16.65% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, நமக்கு 3 ஆண்டு டேட்டா மட்டும்தான் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2010 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2019 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் சிஏஜிஆர் பிரகாரம் ஆண்டுக்கு 41.9% அதிகரிச்சிருக்கு ஆப்ரேஷனல் ரெவென்யூ அப்படின்றது கம்பெனி சொல்லியிருக்காங்க. மற்ற 4 டாப் 4 பெயிண்ட் கம்பெனிஸ் எவ்வளோ க்ரோ ஆயிருக்காங்கன்னா 12.1 13.1% அதிகரிச்சிருக்குன்றது கம்பெனியே சொல்லியிருக்காங்க. சரிங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேட்டகரைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அதில் எது அதிகமாக ரெவென்யூ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எமல்ஷன்ஸ் 45% கிட்டத்தட்ட ரெவென்யூவில் ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கு அப்புறமாக ப்ரைமர்ஸ், டிஸ்டம்பர்ஸ் அண்ட் அதர்ஸ் 22%, எனாமல் அண்ட் வுட் கோட்டிங்ஸ் 17.9%, சிமெண்ட் பெயிண்ட்ஸ் அண்ட் பட்டி 14.6% ரெவென்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம முன்னொரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு. ஸோ முடிஞ்சால் இந்த பெயிண்ட்ஸ், அதாவது இண்டிகோ பெயிண்ட்ஸும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஃபினான்ஷியல் டேட்டாவை நான் கம்பேர் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறது அவ்வளோ கரெக்டான கம்பேரிசனாக இருக்காது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பெரிய கம்பெனின்னு நினைக்கிறேங்க. அவங்களோட ரெவென்யூவே 20,000 கோடி கிட்ட இருக்கும். ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,000 சில்லற கோடி ரூபாயில் இருக்கும். இவங்களது அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் வால்யூம் வைஸ் பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் பெரிய கம்பெனி தான். இருந்தாலும் பெயிண்ட் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ நான் முடிஞ்சால் அந்த ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மற்றும் இண்டிகோ கம்பேரிசன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அது பார்க்கும்போதும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது 18 20 வரைக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2019 20க்கு 68% அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே பார்க்கலாம். சரிங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டே இருக்குது, பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2020 14.5% வச்சுருக்காங்க ப்ராஃபிட் மார்ஜின்.
சரிங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது அதுவும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். 2018லேருந்து 2020 வரைக்கும் எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது, சிஏஜிஆர் வழியாக ஆண்டுக்கு ஃபினான்ஷியல் இயர் 2018லேருந்து 20 கம்பேர் பண்ணும்போதுங்க, ஏன்னா நம்ம கையில் 3 வருஷம் டேட்டா தான் இருக்குது. அது பார்க்கும்போது 92.8% அதிகரிச்சிருக்கு. ஆனால் நம்ம வெறும் ஃபினான்ஷியல் இயர் 2019லேருந்து 20 வரைக்கும் மட்டுமே பார்க்கும்போது 77.9% அதிகரிச்சிருக்கு. சரிங்க. ROE அண்ட் ROCE, ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இரண்டுமே எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது கம்பெனி. 2018லேருந்து 2020 வரைக்கும் 2020ல் 27.76%. ROCE அதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2020 வரைக்கும் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்குது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே பார்க்கலாம். சரிங்க. கம்பெனியோட கடன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இது எல்லாமே மில்லியன் ரூபீஸில் இருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2020ல பார்த்தீங்கன்னா, 392.48 மில்லியன் ரூபீஸ் வந்து கடன் இன்னும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 18லேருந்து 19 அதிகமாயிருக்கு. அப்புறம் 19லேருந்து 20 குறைந்திருக்கு. அது ஒரு நல்ல நியூஸ் தான். ஆனால் நம்ம இன்னொன்று ஞாபகம் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ இந்த IPO வழியாக வரதில் சில கடன் அடைக்கப்படும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கம்பெனிக்கு அந்த வருஷத்துலேருந்து வர ரெவன்யூவில் இருக்கான்னு பார்க்கறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. அது பார்க்கும்போது 3.7லேருந்து 12.76 மாறி இருக்கு 3 வருஷத்தில். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவாகவே நம்ம பார்க்கலாம். சரிங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது இது எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க கம்பெனிக்கு. ஏன்னா டெப்ட்டு மேலே இருக்குங்க. ஸோ பார்க்கும்போது 0.25 ஃபினான்ஷியல் இயர் 2018ல், 0.35 ஃபினான்ஷியல் இயர் 2019ல், மறுபடியும் 0.2க்கு வந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2020ல். ஸோ அது ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃப்ளாட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். டெப்ட் டு அசெட் ரேஷியோ இதுவும் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஃபினான்ஷியல் இயர் 2018ல் 10.6, ஃபினான்ஷியல் இயர் 2019ல் 13.8, ஃபினான்ஷியல் இயர் 2020ல் மறுபடியும் 9.30ன்னு வந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல நியூஸாகவே பார்க்கலாம். ஏன் ஃபினான்ஷியல் இயர் 2019ல் அதிகரிச்சிருக்குன்ற நம்ம பார்த்தோம். ஏன்னா கடன் அந்த வருஷத்துக்கு அதிகமாகவே இருந்தது. சரிங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நாம கால்குலேட் செய்யல, டைரெக்டாகவே ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அதை பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018ல் 2.88, ஃபினான்ஷியல் இயர் 2019ல் 5.98, ஃபினான்ஷியல் இயர் 2020ல் 10.61. ஸோ ஏறிக்கொண்டே இருக்குது. அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைனாகவே நம்ம பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் வைத்துக்கொண்டு நம்ம PE கால்குலேட் செய்யறதுக்கு முயற்சிக்கலாம். ப்ரைஸ் டு ஏர்னிங். ஸோ ஐபியோட அப்பர் பேண்டான 1490 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக வைத்துட்டு நமக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தெரியும் 10.61. இது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து கிடைத்தது. ஸோ PE ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது 140.4ன்னு வருதுங்க. இது IPOக்கு முன்னாடி. IPOக்கு பிறகு ஷேரோட எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. அதனால் மறுபடியும் நம்ம ஏர்னிங்ஸ் பர் ஷேரை கால்குலேட் செய்யும்போது 10.6லேருந்து 10.16 மாறி இருக்கு. ஸோ இப்போ நம்ம PE இதை வச்சு கால்குலேட் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய PE பார்த்தீங்கன்னா 146.7. என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ப்ரைஸுக்கு. சரி, நம்ம இண்டஸ்ட்ரி பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கம்பெனி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி இண்டஸ்ட்ரியோட PE ரேஷியோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 81ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண PE வந்து இதை விட அதிகமாகவே இருக்குது. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 115.33ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட அதிகமாகத்தான் இந்த கம்பெனியோட PE நம்ம கால்குலேட் பண்ணும்போது வருது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். கம்பெனியோட ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் டேட்டாங்க. அதே மாதிரி போன ஃபினான்ஷியல் இயரோட 6 மந்த்ஸ் டேட்டா கூட கம்பேரிசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. எவ்வளவு இறங்கியிருக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4.8% விழுந்திருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஆனால் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பாருங்கள், கடந்த ஃபினான்ஷியல் இயர் 6 மந்த்ஸை விட இந்த ஃபினான்ஷியல் இயர் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே அதிகரிச்சிருக்கு. சதவீதத்தில் பார்க்கும்போது 350% மேலே அதிகரிச்சிருக்கு. சரி, என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெரியுது. எக்ஸ்பென்சஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ 2615 மில்லியன் ரூபாயிலிருந்து 2250 மில்லியனாக எக்ஸ்பென்சஸை குறைச்சிருக்காங்க. அதுதான் காரணம். அதனால் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் நல்லாவே உயர்ந்திருக்கு. 1.33லேருந்து 6.03 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் என்னுடைய பார்வைக்கு சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். உங்களோட கருத்து இந்த கம்பெனியை பற்றி என்ன அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.